இந்தியால நடந்த டாப் 3 பிக்கஸ்ட் ஸ்கேம்ஸ். நம்பர் 1, ஸ்கேம் 1992. ஒரு பேங்க் இன்னொரு பேங்க்குக்கு கடன் கொடுக்கும். ஆனா ஒரு தேர்ட் பார்ட்டி மூலியமா தான் அந்த கடனை கொடுக்கும். அந்த தேர்ட் பார்ட்டி தான் ஹர்ஷத் மேத்தா. அந்த பணத்தை ஒரு பேங்க் கிட்ட இருந்து வாங்கி இன்னொரு பேங்க்குக்கு அவர் 10 நாள்ல கொடுக்கணும். இவர் அந்த 10 நாள்ல இந்த பணத்தை ஸ்டாக் மார்க்கெட்ல போட்டு பல கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்காரு. 1992ல இப்படி பண்ணி மட்டும் கிட்டத்தட்ட 4000 கோடி ஸ்கேம் பண்ணிருக்காரு. நம்பர் 2, ஸ்கேம் 2003. அப்துல் கரீம் தெல்கிங்கிற இவர் ஒரு பழ வியாபாரி. இவர் சவுதியில 7 வருஷம் இருந்துட்டு இந்தியாவுக்கு திரும்பி வராரு. இந்தியாவுக்கு திரும்பி வந்ததுக்கு அப்புறம் ஃபேக் பாஸ்போர்ட் அண்ட் ஃபேக் ரெவென்யூ ஸ்டாம்பை தயாரிக்க ஆரம்பிக்கிறாரு. 300 புரோக்கருங்க மூலியமா இவர் கிட்டத்தட்ட 30,000 கோடி ஸ்கேம் பண்ணிருக்காருன்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்பர் 3, சில்வர் ஸ்கேம். திருபாய் அம்பானி ஏமன்ல வேலை பார்க்கும் பொழுது அந்த நாட்டோட ரியால் சில்வர் காயினை உருக்கி அதை வித்து பல லட்ச ரூபாய் சம்பாதிச்சிருக்காரு. இந்த மூணுத்துல எதை பிக்கஸ்ட் ஸ்கேம் நீங்க நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல சொல்லிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. நன்றி.